வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அத்தை அத்தை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மா, காவேரி, காவேரி. காவேரியின் மாமியார் வசுமதி அம்மாள் கூப்பிடும் குரல் கேட்டது. காவேரிக்கும் அது கேட்டது என்றாலும் காதிலேயே விழாத மாதிரி அலட்சியமாக அமர்ந்திருந்தாள். பக்கத்து வீட்டில் அமர்ந்து கொண்டு கதைகள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மருமகளுக்கு இத்தனை அலட்சியம் தேவைதானா? எனக்கு வருத்தமாக இருந்தது. பின் என்ன? காவேரிக்கும் சரி, அவள் மாமியார் வசுமதி அம்மாளுக்கும் என்னை பிடிக்கும். வாரத்தில் 2-3 நாட்களாவது மாலையில் ஒரு அரை மணி நேரம் வசுமதி அம்மாள் வந்து பேசிக்கொண்டிருப்பது பழக்கம். காவேரி நினைத்த நேரமெல்லாம் வருவாள், நினைத்த நேரம் போவாள். அக்கா அக்கா என்று என்னிடம் ஒட்டுதலாகத்தான் இருப்பாள். ஆளும் அழகுதான், கை காரியங்கள் செய்வதிலும் நேர்த்தி உண்டு. கோலம் போட்டால் இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒன்றே ஒன்று, மாமியாரை சுத்தமாக பிடிக்காது. அவர்களிடம் நேரடியாகவும் மோதமாட்டாள். அவர்களிடம் நேரடியாக மோதவும் அஞ்ச மாட்டாள். என்ன, வசுமதி அம்மாள் பெருந்தன்மையானவர்கள் என்பதால் விஷயத்தை தன் மகன் காதில் போடவில்லை. அதனால் பூகம்பம் வெடிக்கவில்லை. காவேரி, உங்க மாமியார் கூப்பிடுறாங்க போல இருக்கு. ஆமா, இவங்க கண் பார்வையிலேயே இருக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடக்கூடாது. ச்சே, எரிச்சலா இருக்குதுக்கா. தப்பு காவேரி, உங்க மாமியார் நல்ல டைப்பு தானே. ஏன் நீ எரிச்சல் படுற? ஆமா ஆமா, சொல்ல மாட்டீங்க. சாயங்காலமானா இவங்க வெளியில கிளம்பிடுறாங்களே, அது என்னவாம்? உங்க வீட்டுக்கு இல்லைன்னா லீலாக்கா வீட்டுக்கு போற. அது கண்ணுக்கு பிடிக்கலையா? வீட்லயே ஒருத்தி அடைஞ்சு கிடக்கணுமா? ஒரு அரை மணி நேரம் பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாதா? ஏன் காவேரி, பெரியவங்க சொன்னா நல்லதுக்கு தானே இருக்கும்மா. நீ ஏன் எல்லாத்தையும் தப்பான கோணத்திலேயே எடுத்துக்கிற? அது சரி, நீங்க எப்பவுமே எங்க மாமியாரோட பக்கம்தானே? முனகிக் கொண்டே காவேரி கிளம்பினாள். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அரை மணி நேரமாக இருக்கும். மணியை பார்த்தேன். 12 மணி ஆகப் போகிறது. என்ன, 10 மணிக்கு வந்திருப்பாளா? இருக்கும் இருக்கும். இந்த நேரம் ஒரு வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கும்? சமையலை முடித்து கூடைக்கார அம்மாளிடம் கேரியர் கொடுத்தனுப்ப வேண்டும். துணிமணிகளை துவைக்க வேண்டும். வீடு கூட்ட வேண்டும். இட்லிக்கோ தோசைக்கோ அரைத்து வழிக்க வேண்டும். பாத்திரங்களை தேய்த்து கழுவி அடுக்க வேண்டும். இத்தனை வேலைகளையும் வசுமதி அம்மாளே செய்ய முடியுமா? வயதான பெண்மணி அல்லவா? சொல்லப்போனால் நீண்ட நாளாகவே வேலைக்கு ஒரு பெண்மணி உண்டு. காலை மாலை 2 வேளை வந்து சுத்தமாக எல்லா வேலைகளையும் முடித்து வைத்துவிட்டு போவாள். அவளையும் காவேரிக்கு பிடிக்கவில்லை. தன்னை மதிப்பதே இல்லை, தான் என்ன சொன்னாலும் கேட்பதே இல்லை என்ற ஒரு எண்ணம். எந்த நேரமும் புகைச்சல், வெடுவெடுவென்ற வார்த்தைகளை உதிர்த்தல். அந்த பெண்மணி நின்று விட்டாள். ஓரிரு நாட்கள் 300 ரூபாய் மிச்சம், ஒரு வேளை சாப்பாடு மிச்சம், 2 வேளை காஃபி மிச்சம் என்று பெருமிதமாக சொல்லிக் கொண்டவள் உற்சாகமாக வேலைகளை கவனித்தாள். 10 நாட்களில் அது வடிந்து விட்டது. வேலைகளை செய்யவே வெறுப்பாக இருந்தது. இருக்கவே இருக்கிறாள் மாமியார். அலட்சியமாக கிளம்பி அக்கம் பக்கத்து வீடுகளில் நுழைந்து கொள்வதும், எல்லா வேலைகளும் முடிந்து விட்டிருக்கும் என்று நேரத்தை கணக்கிட்டு பிறகு தன் வீட்டுக்குள் நுழைவதுமாக அட்டவணை போட்டுக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தாள் காவேரி. நான் எவ்வளவோ மென்மையாக சொல்லி பார்த்தேன். அவளுள் வளர்ந்து விட்டிருந்த ஆணவம் உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்தது. அது மட்டுமில்லை, என்னதான் காவேரி அக்கா அக்கா என்று அழைத்தாலும் நான் அக்கா மாதிரிதானே, அக்கா கிடையாதே. ஒரு எல்லை இருக்கிறதல்லவா? அளவோடு சொல்லி நிறுத்தி கொண்டேன். வேலை செய்ய சோம்பல் படுபவள் வேலைக்கார அம்மாளை நிறுத்தி இருக்க கூடாதில்லையா? 4வது வீட்டு லீலா வேறு என்னிடம் குறைபட்டு கொண்டாள். என்ன மீனா, எந்த நேரமும் இந்த பொண்ணு காவேரி வந்து மணிக்கணக்கா உட்காந்துக்கிட்டா நம்ம வீட்டு வேலைங்களை யாரு செய்வாங்க? எனக்கு எரிச்சலா இருக்குது மீனா. பாவம் அந்த வசுமதி அம்மா. இந்த காவேரி திமிர் பிடிச்சு வேலைக்கார அம்மாவையும் நிறுத்திட்டது. தானும் வேலை செய்ய மாட்டேங்குது. நீ எப்படி மீனா அந்த பொண்ணை சமாளிக்கிற? இத பாரு லீலா, நான் காவேரி வந்திருக்காங்கிறதுக்காக எந்த ஒரு வேலையையும் நிறுத்திட்டு பேச உட்கார்றதில்ல. என் பாட்டுக்கு அரைக்கிற வேலையை
கரைக்கிற வேலையை செய்துகிட்டே தான் பேசுவேன். 2வது முடிஞ்ச மட்டும் அவளுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்றது? அவ்வளவு சீக்கிரம் அவள மாத்திட முடியாது போல இருக்கே. மாத்துறதா? அவளையா? உனக்கு நம்பிக்கை இருக்கா மீனா? இத பாரு லீலா, நம்மளுக்கு கல்யாணமாகி 15, 16 வருஷம் ஆயிட்டது. எவ்வளவோ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வாழ்க்கையில அனுபவப்பட்டுட்டோம். இவளுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் முடியலையே. மாறாமையா போயிட போறா? பாப்போம் பாப்போம். லீலா ஒரு அவநம்பிக்கையுடன் என்னை பார்த்துவிட்டு போய்விட்டாள். ஓரிரு நாட்களில் வசுமதி அம்மாள் வந்தார்கள். வாங்கம்மா, என்ன பண்றா காவேரி? மத்தியானம் படுத்தவதான். இப்பதான் நான் எழுப்பிட்டு வர்றேன். அதுக்கே அவளுக்கு என் மேல ஆத்திரம். ஏமா, இன்னும் 1 மணி நேரத்தில் ராஜா வந்துடுவான். அவ வர்ற நேரம் இவ வீட்டை பெருக்கிட்டு தானும் முகம் கழுவி பவுடர் போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பளிச்சுன்னு இருந்தா தானம்மா நல்லா இருக்கும். அதுலேயும் ராஜாவுக்கு வீடு சுத்தமா இருக்கணும், ஆளும் சுத்தமா இருக்கணும். இவ கரெக்டா அவன் வர்ற நேரம் தலைவெறி கோலமா வீட்டை பெருக்க ஆரம்பிக்கிறா. அவன் ஒன்று சொல்ல இவ ஒன்று சொல்ல, அவ்வளவுதான் சண்டை ஆரம்பமாயிடுது. அவளுக்கு இதெல்லாம் ஏன் புரியலேன்னு எனக்கு தெரியலம்மா. இல்ல மீனா, என்னவோ திமிரா அலட்சியமா இருக்கிறா. உங்க வீடுகளுக்கெல்லாம் காலையிலேயே வராளே, கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டா என்ன? வேலைக்காரியே நிறுத்திட்டியே, நீயாவது பாதி வேலை செய்யணுமா வேணாமா? மருமகளை எதிரில் நிறுத்தி கொண்டு பேசினார் வசுமதி அம்மாள். நான் எதையுமே கேட்கறதில்லம்மா. அத்தைன்னு வாய் நிறைய ஒரு தடவை கூட கூப்பிட்டதில்ல. அதெல்லாம் கூட நான் பெருசுபடுத்துறதில்ல. இருக்கிறது ஒரு புள்ள, அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா? நான் எதையுமே சொல்றதில்ல. அவன் வீட்டுக்கு வர நேரம் கூடுமான வரையிலும் நான் கோயிலுக்கு போயிடுவேன். இல்லைனா என் பொண்ணு மாதிரி உன்னை பார்க்க வந்துடுவேன். அது ஏமா அப்படி? இல்ல மீனா, சின்னஞ்சிறுசுக வேடிக்கையா பேசிக்குவாங்க, விளையாட்டா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த சந்தோஷமெல்லாம் பறி போயிடக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லை, நான் வீட்டில் இருந்தா அம்மா டிஃபன் கொடுமான்னு என்னத்தான் என் புள்ள கேட்பான். பெண்டாட்டிக்காரிக்கு அதெல்லாம் தான் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எழுந்திருமா, முகங்கழுவுமா, தலையை வாருமான்னா அதுக்கே எரிச்சல் பட்டா எப்படி? முறுக்கு செஞ்சு வச்சிருக்கேன், ஃபில்டரில் டிகாக்ஷன் போட்டு வச்சிருக்கேன், பாலையும் காய்ச்சியாச்சு. 2 பேரும் சாப்பிடக்கூடாதா சந்தோஷமா? ஒரு எவர் சில்வர் டப்பாவில் 6, 7 முறுக்குகளை வைத்து எனக்காக வேறு எடுத்து வந்திருந்தார் வசுமதி அம்மாள். உன் வீட்டுக்காரரும் குழந்தையும் வந்த உடனே சாப்பிட கொடுமா. பரிவாக சொல்லும் வார்த்தைகள் எனக்கு பாகாக இனித்தது. இத்தனை முன் யோசனையுடன் செயல்படும் மாமியார் கிடைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? ஏன் இந்த காவேரி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறாள்? 1 மாதம் ஓடி இருக்கும் வசுமதி அம்மாள் கிராமத்து வீட்டை சீர்படுத்துவதற்காக போயிருந்தார். ஓரிரு மாதங்களில் அங்கேயே போய் தங்கிவிடலாம் என்றும் எண்ணம்தான். அதை மகனிடம் சொல்லாமல், மழை நாள் வர்றதுக்குள்ள பழுது பார்த்துட்டா நல்லது கண்ணு என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். காவேரிக்கு ஏக மகிழ்ச்சி. என்னவோ வசுமதி அம்மாள் நாளைக்கு ஒரு சண்டை போட்டுக்கொண்டு மருமகளை மதைத்து கொண்டிருந்தது போலவும், இப்போதுதான் விடுதலை என்பது போலவும் பூரித்து போனாள். போன புதிதில் 1 மாதமாய் கண்ணிலேயே காணோமே என்று அவளை பார்க்க போனேன். மாமியார் இருந்த வரையில் அவரிடம் வேலைகளை தள்ளிவிட்டாயிற்று. இப்போது நன்றாகவே இளைத்து விட்டிருந்தாள். களைப்பும் சோர்வும் கூடுதலாகவே தெரிந்தன. ஒன்றும் முடியலக்கா. எப்பா எவ்வளோ வேலைங்க. அவங்க எப்படித்தான் எல்லா வேலைங்களையும் சமாளிச்சாங்களோ? காவேரிக்கு ஓரளவுக்கு புரிந்து விட்டிருந்தது. ஓரிரு மாமியார்களின் கதையை விவரித்தேன். அதே தெருக்காரர்கள்தான். நான் கூறியது எவ்வளவு தூரம் அவள் மனதில் ஏறியதோ தெரியவில்லை. அதே நேரம் ராஜா வந்தான். வாங்கக்கா வாங்க, அம்மா நேற்று லெட்டர் போட்டிருந்தாங்க, உங்களை கேட்டு எழுதியிருந்தாங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஓ சாரிக்கா, அம்மா போன நாள்ல இருந்து ஏது டிஃபன்? காவேரி, அக்காக்கும் எனக்கும் காஃபி கொடு. லேசான எரிச்சல் அவன் குரலில் இழையோடிற்று. நான் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். இவள் மாறுவாளா? மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்ளுமா? எதையும் தீர்மானமாக சொல்ல முடியவில்லை. மேலும் 1 மாதம் நகர்ந்தது. வசுமதி அம்மாள் வந்து விட்டார்கள். அப்பாடா, நிம்மதி என்கிற முறையில்தான் காவேரி நடந்து கொண்டாளே தவிர அவர்கள் மீது
ஒரு பாசமோ பற்றோ பரிவோ வந்த மாதிரி தெரியவில்லை. எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. என் கணவரிடம் சொன்னேன். அதெல்லாம் மீனா, சில ஜென்மங்க திருந்தவே திருந்தாதுங்க. உண்மை சுடத்தானே செய்யும். எனக்கும் அப்படித்தான் இருந்தது. ஏதோ விபரம் கேட்க பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன். காவேரியின் அத்தையும் அம்மாவும் வந்திருந்தார்கள். இந்த அத்தை காவேரியை நிராகரித்தவள். தன் பையனுக்கு வேறு இடத்தில் மணமகள் பார்த்து கொண்டவள். எப்படிங்கம்மா இருக்கா எங்க காவேரி? காவேரியின் அத்தை கிண்டி விட்டாள். அம்மா வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டாளே எங்க காவேரி. இங்க சாப்பிட்ட தட்டையாவது கழுவி வைக்கிறாளா? காவேரி கலவரப்பட்டவளாய் உள்ளே நகர்ந்தாள். அவள் மட்டுமா? காவேரி அம்மாவும் தான் அஞ்சினாள். என்ன பதில் வருமோ? என்னென்ன சம்பவங்களை சொல்லப் போகிறாளோ? ம் நாத்தனார்காரி ஊருக்கு வந்ததுமே பட்டாசை கொளுத்தி போட்டு விட போகிறாள். ம் இந்த பெண் குணம் நமக்கு தெரியாதா? திமிர் பிடித்த கழுதையாயிற்றே. அப்பா கொடுத்த செல்லத்தில் எப்போதுமே ஆணவம் தலைக்கேறி நிற்குமே. தலையை குனிந்து கொண்டாள். வசுமதி அம்மாள் புன்னகை புரிந்தார். என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? காவேரி கைப்பட்டா வீடு கண்ணாடியா மின்னுங்க. அவ சுறுசுறுப்பு யாருக்கு வரும்? அவ கோலம் போட்டா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதோ பாருங்க, அந்த தலையணை உரையெல்லாம் யார் தச்சதுங்கிறீங்க? எல்லாம் காவேரி தான். இந்த 1 மாசமா 2 மாசமா நான் ஊர்ல இல்ல. எப்படி அழகா சமாளிச்சிருக்கா பாருங்க. இத்தனைக்கும் வேலைக்கும் ஆள் இல்ல. இந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுங்க. வசுமதி அம்மாள் பேச பேச காவேரியின் அத்தையின் முகம் தொங்கி போய்விட்டது. வாயை மெல்ல பிடி அவள் கூட கிடைக்கவில்லையே. ச்ச! உள்ளிருந்து வந்தாள் காவேரி. அவள் கண்களில் நீர் நிறைந்திருந்தது. என்னை பார்த்து தலை குனிந்தாள். மாமியார் அருகில் போனவள் அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள். அத்தை! ஊரில் இருந்து வந்திருந்த அத்தை. என்னம்மா என்றாள். இல்ல, எங்க அத்தையை கூப்பிட்டேன் என்றவளின் குரலில் நெகிழ்ச்சி கலந்திருந்தது. அத்தை, உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க குணம் யாருக்கு வரும் அத்தை? காஃபி கொண்டு வரட்டுமா அத்தை? அத்தை! அவள் வாய் நிறைய அத்தை அத்தை என்று சொல்வதை வசுமதி அம்மாள் காது குளிர கேட்டவாறு அமர்ந்திருந்தாள். என்னை பார்த்த பார்வையில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.